لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون وقال أيضا فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் ஷேக்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடேற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த கர்மங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த கர்மங்களை விட்டு விலகி நடக்குமாறு நமக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் என் குடும்பத்தினர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவினால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கின்றான். ஒரு மனிதன் இஸ்லாமாக முஸ்லிமாக மாறிவிடுகிறான் என்று சொன்னால், இஸ்லாமுடைய வட்டத்துக்குள் நுழைந்து விடுகிறான் என்று சொன்னால், அந்த இஸ்லாத்தினுடைய கட்டளைகள், இஸ்லாத்தில் ஒரு மனிதன் நுழைந்தால் செய்ய வேண்டிய கடமைகள் என்கின்ற அந்த விடயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முதலாவதாக கலிமாவை சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த திருக்கலிமாவை ஒருவன் மொழிந்து இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டானேயானால் அந்த மனிதன் இரண்டாவதாக செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வை தொழுவதுதான் இரண்டாவது கடமையாக நமக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தொழுகைக்கு ஐவேளை தொழுகையையும் நிறைவேற்றி வருகின்ற அந்த மனிதன் மூன்றாவது கடமையாக இஸ்லாத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. வசதி வாய்ப்புகள் இருந்து தன்னுடைய சொத்து செல்வங்களினால் ஜக்காத்தினுடைய நிசாபை அளவை ஒரு மனிதன் எட்டிக்கொண்டானேயானால் வருடத்தில் கணக்கிட்டு அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இது மூன்றாவது கடமை. நான்காவது கடமையாக ரமலானுடைய மாதம் நம்மை வந்தடைந்து விட்டால் அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றான். எனவே இந்த 4 கடமைகளையும் ஒரு மனிதன் செய்ய வேண்டும்.
கடைசியானதாக ஹஜ்ஜுடைய கடமை. இந்த ஹஜ்ஜுடைய கடமையையும் துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் யாரிடத்தில் பண வசதிகள், உடல் ஆரோக்கியமானவராக, பிரயாணத்தில் எந்த விதமான தங்கடங்களும் இல்லாமல் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து இந்த கடமை எல்லாவற்றும் அழகான முறையிலே இருந்து விட்டாரையானால் அந்த மனிதன் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த 5 கடமைகளும் தான் இஸ்லாத்தினுடைய ஆணி வேர்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த கடமைகளில் 2வது கடமை தொழுகை. இதை பற்றி உண்டான சில தகவல்களை தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு மனிதன் தொழுவதன் மூலமாக, இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவதன் மூலமாக அவன் தன்னுடைய ரப்போடு சம்பாஷணை செய்து கொண்டு இருக்கிறான். தன்னுடைய இறைவனோடு அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான். எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகையாகிறது முஃமின்களுக்கு மிஅராஜ் ஆகும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் 7 வானங்களையும் கடந்து இறைவனை சந்திப்பதற்காக வேண்டி அவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு உயர்த்தப்பட்டு சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி மலக்குமார்களுக்கு எல்லாம் செல்ல முடியாத இடத்துக்கு சென்று இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சந்திப்பதற்குரிய ஒரு இடத்தை பெருமானாருக்கு ஆக்கி வைத்தானே, அந்த நிகழ்வுக்கு நாம் மிஅராஜ் என்ற ஒரு பெயரை சொல்லுகிறோம். இந்த மிஅராஜுடைய நிகழ்வின் பொழுது எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக சம்பாதித்துக் கொண்டார்களோ, இறைவனோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்களோ, இதே போன்ற ஒரு நிகழ்வை தான் இந்த முஃமின்களுக்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய மிஅராஜ் தொழுகையில தான் இருக்கிறது. தொழுகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வோடு நேரடியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த தொழுகையில் நீங்கள் இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை நீங்கள் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்பதை தான் இந்த தொழுகையில் உண்மையான முத்தகீன்களுடைய தொழுகை இப்படிதான் இருந்திருக்கின்றது. இப்படி இறைநேசர்களுடைய தொழுகை எல்லாம் ஒரு மிஅராஜாகவே தான் அமைந்திருந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னதை போல. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், இந்த தொழுகையை சிறு வயதில் இருந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்து கொடுத்து கொண்டே இருங்கள், அதன் பக்கம் நீங்கள் இழுத்துக் கொண்டே இருங்கள். தொழுகையை விட்டு பிள்ளைகளை நீங்கள் பராமுகமாக ஆக்கிவிடாதீர்கள். 7 வயதை அடைந்து விட்டால், ஒரு பிள்ளை 7 வயதை எத்திக்கொண்டானே ஆனால் அவனுக்கு நீங்கள் தொழுவதற்காக வேண்டிய சொல்லுங்கள். சொல்லியும் அந்த பிள்ளை 7 வயதை தாண்டி 10 வயதாகியும் தொழாமல இருந்து விட்டார்களே ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைக்கு அடித்தாவது தொலை வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஒரு மனிதன் நல்ல முறையில 5 வேளை தொழுகையையும் அழகான முறையில நிறைவேற்றி வருவானேயானால், எந்த விதமான தொழுகையில பொடுபோக்கும் இல்லாமல் தொழுகையில இசாவை விட்டு சுபகை தொழுது, சுபகை விட்டு லுஹரை தொழுது, லுஹரை விட்டு அசரை தொழுது, இப்படி விட்டு விட்டு தொழாமல் எல்லா தொழுகைகளையும் 5 வேளை தொழுகையில் எந்த மனிதன் நிறைவேற்றி வருகிறானேயானால் அந்த மனிதன் நாளை கியாமத்துடைய நாளையில் முகம் பிரகாசமானவராக எழுப்பப்படுவார். அந்த நேரத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில முகங்கள் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லுகிறார்கள், கியாமத்துடைய நாளையில எல்லா மனிதர்களும் அந்த மனிதரை பார்த்து ஆச்சரியப்படுவார். இந்த மனிதருக்கு எப்படி இவ்வளவு பிரகாசம்? இவர் அல்லாஹ்வுடைய மலக்காக இருப்பாரா அல்லது வேற ஏதாவது அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களாக இருக்குமா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு முகம் வெளிச்சமானவர்களாக பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார்? உலகத்தில் வாழுகின்ற பொழுது 5 வேளை தொழுகையையும் சரியான முறையிலே நிறைவேற்றி விட்டார்களே, அந்த தொழுகையை நல்ல முறையில் தொழுது வந்தார்களே,
இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த நன்மை கிடைக்கும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த தொழுகையை யார் ஒரு மனிதன் பராமுகமாக வீணடித்து விடுகிறானோ, தொழுகையில கண்ணும் கருத்தும் இல்லாமல் தொழாமல் விட்டு விடுகிறானோ, சோம்பேறித்தனம் காட்டுகிறானோ, இப்படிப்பட்ட மனிதர்களை நாளைய கியாமத்துடைய நாளையில் எப்படி எழுப்பாட்டப்படுவார்கள் என்றால், ஃபிர்அவுன், காரூன், ஹாமான் போன்ற கொடுங்காபிர்களோடு இந்த மனிதரை எழுப்பாட்டப்படுவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஒரு சஹாபி பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அமல்களில் சிறந்தது எது, அமல்களில் சிறந்த அமல் எது என்று கேட்கப்பட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், அமல்களில் சிறந்த அமல் ஐவேளை தொழுகையையும் நேரம் தவறாமல் கலாவாக்காமல் அந்த நேரத்துக்குள் தொழுவதுதான் சிறந்த அமல் என்ற கருத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமிதி, ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் தொழுவதற்கு, ஐவேளை தொழுவதற்குரிய சிறப்புகளை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலாவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு மனிதன் தொழுகின்ற நோக்கத்தோடு, நான் தொழுகைக்காக வேண்டித்தான் சொல்லுகிறேன் என்ற அந்த உள்ளச்சத்தோடு வீட்டிலே உழு செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறான், அப்படி நடந்து வருகின்ற பொழுது அந்த மனிதன் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய ஒவ்வொரு பாவங்களையும் மன்னித்துக் கொண்டே செல்கிறான், ஒவ்வொரு தரஜாக்களை உயர்த்திக் கொண்டே செல்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த மனிதர் தொழுவதற்காக வேண்டி பள்ளிக்குள் ஆரம்பித்து விட்டார்களே ஆனால் அல்லாஹுடைய மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்து பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு நீ அருள் பாலிப்பாயாக, இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹுடைய மலக்குகள், அமரர்கள் இந்த மனிதன் தொழுது முடிக்கும் வரை அல்ல, அவன் எடுத்த உழு முறிகின்ற வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பார்கள் என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒரு மனிதன் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுது முடிக்கின்றானோ, இஷாவுடைய தொழுகையை எந்த ஒரு மனிதன் பள்ளிவாயலுக்குள் நுழைந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுது முடிக்கின்றானோ, அந்த மனிதன் இரவையில பாதி நேரத்தையே நின்று வணங்கியவனை போலாகி விடுகிறான் என்ற கருத்தை சொன்னது மாத்திரமல்லாமல், சுபஹுடைய தொழுகையை எந்த ஒரு மனிதன் தொழுது விடுகிறானோ, அந்த மனிதன் முழு இரவுமே நின்று வணங்கினால் என்ன சவாபு இருக்கின்றதோ அந்த சவாபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நேசர்கள் யார் என்று சொல்லுகின்றதை போல, இறை நேசர்கள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லி காட்டுகிறான் இறைவன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு, என்னுடைய இறை நேசர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்வினுடைய அவுலியாக்கள் என்பவர்கள் யார் தெரியுமா, நேரத்துக்கு நேரம் சரியான முறையிலே தொழுவார்கள், அல்லாஹ் என்னை சரியான முறையிலே நேரத்துக்கு நேரம் தொழுது கொண்டு இருப்பவர்கள் என்னுடைய இறை நேசர்கள். அதே போன்று வாஜிபான குளிப்பை சரியான முறையிலே குளிப்பார்கள், இவர்களும் என்னுடைய இறை நேசர்கள். நோன்பை அழகான முறையிலே நோட்பார்கள், இவர்களும் என்னுடைய இறை நேசர்கள் என்ற கருத்தை இறைவன் சொன்னதாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹுடைய நேசராக வேண்டும் என்றால், அல்லாஹுடைய அவுலியாவாக திகழ வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய அமல், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஐவேளை தொழுகையிலும் சரியான முறையிலே நாம் தொழுது வந்தோமே ஆனால் நிச்சயமாக நாமும் அல்லாஹுடைய இறைநேசர்களாக மாறிவிட முடியும். அது மாத்திரமல்ல, இன்று நாங்கள் எங்களுடைய வாஜிபான குளிப்புகள், இந்த குளிப்பை நாங்கள் சரியாக குளிக்கின்றோமா என்று பார்த்தால் எத்தனையோ பேர் அதில் பொடுபோக்காகத்தான் இருக்கின்றார்கள். அதிகமான இளைஞர்கள் சட்டங்கள் தெரியாமல் எப்படி குளிப்பதென்று கூட அறியாமல் ஏனோ தானோ ஒன்று குளித்து விட்டு வருகிறார்கள்.
குளிக்கின்ற பொழுது முழு உடம்புமே நனைந்திருப்பது அது ஃபர்து. முழு உடம்பு நனைந்திருக்க வேண்டும். ஒரு முடி நனையாவிட்டாலும் கூட அந்த குளிப்பு சரியான குளிப்பாக ஆகிவிடாது, அது சிஹத்தானதாக ஆகிவிடாது. அதனால் தான் குளிக்கின்ற பொழுது, வாஜிபான குளிப்பை நாங்கள் குளிக்கின்ற பொழுது எங்களுடைய தலைமுடிகள் அத்தனையும் நனைகின்றதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய காதுகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த மறைந்திருக்கக்கூடிய பகுதிகள் நனைகிறதா என்று நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய கால் விரல்கள் இடைகளுக்கு இடையிலே நனைந்திருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். இது அத்தனையும் நனைக்கப்பட்டிருந்தால் தான் வாஜிபான குளிப்பு சிஹத்தாகிவிடும். அப்படி இல்லையா, நாங்கள் ஏனோ தானோ ஒன்று குளித்து விட்டு வந்தோம், அமல்களை செய்வதற்காக பள்ளிக்குள்ள வந்தால் நீங்கள் நிற்கின்ற நேரம் முழுவதும் உங்களுக்கு பாவம் தான் எழுதப்பட்டுக் கொண்டு இருக்கும். ஏனென்றால் வாஜிபான நிலைமையிலே, குளிப்பு வாஜிபான நிலைமையிலே ஒரு மனிதன் பள்ளிக்குள் இருப்பது ஹராம். எனவேதான் இப்படியான குளிப்பை குளித்து விட்டு நீங்கள் குளிப்பு சரியில்லாமல் பள்ளிக்குள் வந்து அமர்ந்திருந்தால் நிச்சயமாக அது ஹராத்திலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாமலே தான் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் தான் இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், என்னுடைய இறை நேசராக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் குளிக்கின்ற வாஜிபான குளிப்பை அழகான முறையிலே குளித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற கருத்தையும் இறைவன் சொல்லிவிட்டு, ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பையும் நோற்றுக் கொள்ளுங்கள், இவர்கள் தான் என்னுடைய இறைநேசர்கள் என்ற கருத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு இறைவன் சொல்லி காட்டுகிறான். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாபெரும் ஒரு இமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய குடும்பத்தில் வந்துவிட்ட, சமீபமாக வந்துவிட்ட அவர்களுடைய பேரக்குழந்தை, உலகமே அறிந்த மாபெரும் ஞானி அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு கல்வி பயின்ற 2 வருடங்கள் தான் என்னுடைய வாழ்நாளினுடைய பிரயோசனமான வருடங்களாகவே நான் கணிக்கின்றேன், மற்றவைகள் எல்லாம் வீணானதாகவே இருந்திருக்கின்றது என்ற கருத்தையும் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, அல்லாஹ்வை தொழுகிறோம் அல்லவா, அதுல நாங்க சுஜூது செய்கிறோமே, இந்த சுஜூதினுடைய நன்மைகள் எவ்வளவு கிடைக்கும் ஒரு சுஜூதுக்கு என்று கேட்கப்பட்ட பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏ மனிதா, ஒரு சுஜூது செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தருகின்ற நன்மை 8 லட்சம் வருஷங்கள், 8 லட்சம் வருடங்கள் நீ அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மைகள் ஒரு சுஜூதுக்கு அல்லாஹ் உனக்கு தருவார். தோழர் கேட்கிறார், இமாம் அவர்களே, 8 லட்சம் வருடங்கள் நான் அமல் செய்த அந்த சவாபு எப்படி நமக்கு கிடைக்கும் ஒரு சுஜூதுக்கு? சொன்னார்கள், ஷைத்தான் எதனால் துரத்தப்பட்டான் தெரியுமா? ஷைத்தான் எதனால் இந்த உலகத்துக்கு தள்ளப்பட்டான் தெரியுமா? ஒரு சுஜூது செய்யாததின் காரணத்தினால் தான். அந்த ஒரு சுஜூது செய்வதற்கு முன்னால் ஷைத்தான் எத்தனை வருடங்கள் அல்லாஹ்வை வணங்கி இருந்தான் தெரியுமா? 8 லட்சம் வருடங்கள் ஷைத்தான் அல்லாஹ்வை வணக்கம் புரிந்து கொண்டு இருந்தான். ஆனால் என்ன நடந்தது? ஒரு சுஜூதை செய்யவில்லை. அதனால் 8 லட்சம் வருடங்கள் செய்த இபாதத்துக்கள் அத்தனையுமே அழிந்து போய்விட்டது. எனவேதான் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அவனுக்காக வேண்டி செய்கின்ற ஒவ்வொரு சுஜூதுகளுக்கும், ஒவ்வொரு சிரம்பணிதலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு 8 லட்சம் நன்மைகளை, இபாதத்துக்களை, 8 லட்சம் ஆண்டுகள் செய்த இபாதத்துக்களை தருகிறான் என்ற கருத்தை இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவேதான் தொழுகின்றவர்களுக்கு, இறைவனை சிரம்பணுகின்றவர்களுக்கு இத்தனை நன்மைகளும் இத்தனை பாக்கியங்களும் இருக்கின்றதை போலவேதான் எந்த மனிதன் தொழுகையை வீணாக விட்டு விடுகிறானோ, எந்த மனிதன் தொழுகையை தேவையில்லை என்று விட்டு விடுகிறானோ, தொழுகையை மறுத்தவன் அவன் காஃபிராகி விடுகிறான். தொழுகையை வீணாக விட்டவன் அவன் ஃபாசிக்காகி விடுகிறான், பாவியாகி விடுகிறான். இப்படி இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதர் தொழுகையை விடுகிறானோ
அந்த மனிதனுக்கும் காபிருக்கும் இடையில எந்த வித்தியாசமும் கிடையாது என்கிறார்கள். காபிரும் தொழுவது இல்லை, இவனும் தொழுவது இல்லை. அதனால காபிருக்கும் இவனுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் கிடையாது என்ற கருத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், 2 தொழுகைகள் முனாஃபிக்குகளுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அது எந்த 2 தொழுகைகள் என்றால், இஷாவுடைய தொழுகையை தொழுவதற்கு முனாஃபிக்குகள் ரொம்பவும் சோம்பரப்படுவாங்க. அதே போல சுபஹுடைய தொழுகையை தொழுவதற்கும் முனாஃபிக்குகள் ரொம்பவும் சோம்பல்படுவாங்க. இந்த 2 தொழுகையையும் இவர்கள் தொழமாட்டார்கள். அவர்கள் யார்? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். இவர் நயவஞ்சகர்களை பார்க்க வேண்டும் என்றால் இஷாவுக்கும் சுபஹுக்கும் வரமாட்டார்கள். இவர்கள் தன் நயவஞ்சகர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்பவே சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த 2 தொழுகைகளுடைய நன்மைகளையும் ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வானேயானால், ஒரு மனிதன் இந்த 2 தொழுகையினுடைய நன்மைகளை அவன் புரிந்து கொள்வானேயானால், நிச்சயமாக எல்லா மனிதர்களும் தவண்டு கால் உடைந்திருந்தாலும் இழுப்பட்டவனாக கூட அந்த 2 தொழுகைக்கும் வந்து கலந்து கொள்வார்கள் என்ற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது, படுக்கின்ற பொழுது ஷைத்தான் தலைமாட்டில் வந்து உட்கார்ந்து கொள்வான். உட்கார்ந்துகிட்டு அந்த மனிதனுக்கு 3 முடிச்சுக்களை போடுவான். 3 முடிச்சுக்களை போட்டு அந்த இரவு முழுவதும் ஷைத்தான் பக்கத்திலே இருந்து தலையை தலாவி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இன்னும் நேரம் இருக்கப்படு, இன்னும் நேரம் இருக்கப்படு என்று சுபஹுடைய நேரம் தாண்டுகின்ற வரைக்கும் தலையை தலாவுவான் ஷைத்தான், 3 முடிச்சுக்களை போட்டுவிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லுகிறார்கள், எந்த மனிதன் அந்த இரவு தூங்கி சுபஹுடைய வக்தில எழும்புகிறான், எழுந்தவுடன் அல்லாஹ்வை புகழ்கிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்கின்ற இந்த துஆவை ஓதி முடித்தானேயானால் ஷைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவிக்கப்பட்டுவிடும். இரண்டாவதாக அந்த மனிதன் வுளு செய்கின்றான் என்று சொன்னால் ஷைத்தான் போட்ட 2வது முடிச்சும் அவிழ்ந்துவிடும். அதற்கு பின்னால் 2 ரக்காத்துக்களை தொழுவானேயானால் ஷைத்தான் போட்ட 3 முடிச்சுக்களும் அவிழ்ந்துவிடும். அன்றைய நாள் அந்த மனிதனுக்கு பரக்கத்தான நாளாக மாறிவிடும், சுறுசுறுப்பான நாளாக மாறிவிடும், முக மலர்ச்சியுள்ள நாளாக மாறிவிடும் என்கின்றதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த மனிதர் இப்படியான 3 விடயங்களையும் இந்த 3 முடிச்சுக்களையும் அவிழ்க்கவில்லை என்று சொன்னால் அன்றைய தினம் அவனுக்கு முசீபத்துடைய தினமாகத்தான் ஆகியிருக்கும். அவனுடைய முகமெல்லாம் கருகருத்ததாகவும் கடுகடுப்பாகவும் தான் ஆகியிருக்கும். அவன் எவ்வளவுதான் குளித்து சோப் போட்டு வைத்தாலும் கூட இவன் சுபஹத்தொழாதவன் காரணத்தினால, இந்த 3 முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படாத காரணத்தினால உடலில் ஒரு அசதி ஏற்பட்ட வண்ணமாகவே இருக்கும் என்ற கருத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே தொழுகிறது மிக முக்கிய ஒரு கர்மம். அந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த உலகத்திலும் கேடுதான், மறு உலகத்திலும் கேடுதான். தொழுபவர்கள்ல இன்றைக்கும் பல கூட்டங்கள் இருக்கிறார்கள். சில கூட்டங்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வை தொழுவதற்காக வேண்டி வருவார்கள், வந்துவிட்டு மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி தொழக்கூடியவர்களும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நிறையவே இன்றைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இறுதி காலம் நெருங்கிவிட்டாலேயானால் பள்ளிகள் எல்லாம் நிரம்பி இருக்கும் என்று சொன்னார்கள். பள்ளிகள் எல்லாம் வக்துகளுக்கு நிரம்பி இருக்கும், ஆனால் யாருடைய கல்விலும் ஈமான் இருக்காது என்று சொன்னார்கள். அந்த சொல்லப்பட்ட சமுதாயம் இன்று நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தொழுகிறார்கள் தான், தொழுகின்ற பொழுது உள்ளச்சம் கிடையாது, மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டித்தான் தொழுவார்கள். இறைவன் கூட தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். இறைவன் சொல்லுகிறான், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், முக்தி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் தொழுகின்ற பொழுது உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று மாத்திரம் தொழுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்ற கருத்தை இறைவன் சொல்லிவிட்டு, வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன்.
இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் குறித்த நேரத்தில் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்ற கருத்தையும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே வெற்றி பெற்றவர்கள், நல்லவர்கள் தொழுகின்ற தொழுகை எப்படி இருக்கும்? உள்ளச்சத்தோடு இருக்கும். அப்படி உள்ளச்சம் இல்லாமல் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி தொழுபவர்களாக இருந்தால், மக்களிடத்தில் நாம் தொழுகையாளி என்று நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய தொழுகையாளியாக இருந்தால், அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள். அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால் பாவம் செய்யக்கூடிய சுபாவம் உடையவராக இருப்பார். இறைவன் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகையாகிறது மானக்கேடான விஷயங்களை விட்டும் தீமைகளை விட்டும் தொழுகை பாதுகாக்கும், அது தடுக்கும் என்ற கருத்தை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இங்க தொழுகிறாரு, தொழுது பஜாருக்கு போனால் வியாபாரத்தில் மோசடி. இவர் தொழுத தொழுகை சரியாக இருக்கிறதா? இவர் தொழுத தொழுகை சரியாக இருந்திருந்தால் வியாபாரத்தில் மோசடி நடைபெறாது. இங்கே தொழுகிறாரு, தொழுது விட்டு வெளியிலே போனால் மதுபானத்தை அருந்துகிறார், ஒரு தீமையை செய்கிறார் என்றால் இவர் தொழுத தொழுகையில உள்ளச்சம் கிடையாது. ஏனென்றால் இறைவன் சொன்னான், தொழுகை மானக்கேடான விஷயத்தையும் தீமைகளையும் தொழுகை தடுக்கும் என்று சொல்லி இருக்கிறான். தடுக்கவில்லையே, எங்களுடைய தொழுகை எங்களுடைய தீமைகளை தடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை உண்மையான தொழுகையாக ஆகியிருக்க முடியாது. அதைத்தான் இறைவன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுபவர்களுக்கு கேடு, தொழுபவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று இறைவன் சொல்லிவிட்டு, அந்த தொழுபவர்கள் யார் தெரியுமா? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் எப்படி தொழுவார்கள்? தொழுகையில பராமுகமாக இருந்து விடுவார்கள். அந்த தொழுகையில விட்டு விட்டு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அசர தொழுதா மக்ரிபு கிடையாது, மக்ரிப தொழுதா இஷா கிடையாது. இப்படி தனது வசதிக்கு ஏற்றமாறு தொழுவார்களே ஒழிய அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்படி தொழுபவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று இறைவன் சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறான், அல்லதீனஹும் யுராஊன். இன்னும் அவர்கள் எப்படி தொழுவாங்க தெரியுமா? அவர்களுடைய தொழுகை மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி தொழுவார்கள், முகஸ்துதிக்காக வேண்டி தொழுவார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய தொழுகையும் அல்லாஹ் சொல்லுகிறான், இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லுகின்ற பொழுது, வஇதா காமூ இலஸ் ஸலாத்தி காமூ குஸாலா யுராஊனன் நாஸ வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், தொழுகையை நிலைநாட்டுவாங்க. அந்த தொழுகையை நிலைநாட்டுகின்ற பொழுது எப்படி இருப்பார்கள் என்றால், சில பேர்கள் சோம்பேறிகளாக இருப்பாங்க. இந்த சோம்பேறிகளாக இருக்கக்கூடியவர்கள் யுராஊனன் நாஸ், அது மாத்திரமல்ல அவர்கள் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் முனாஃபிகீன்கள் என்ற பட்டியலில் இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை சேர்த்து விடுகிறான். இது நாங்க பார்க்கிறோம், எத்தனையோ பேர் தொழுகிறார்கள். அந்த தொழுகை யானி என்ற பட்டம் கிடைப்பதற்காக வேண்டி தொழக்கூடியவர்கள் இவர்கள் எப்படி தொழுவார்கள் என்றால், தொழுகையில முன்வரிசையில இருந்து கொள்வார்கள். நின்று கிட்டு தொழுகின்ற பொழுது அங்கும் இங்குமாக அசைவார்கள், சோம்பேறித்தனம் காட்டுவார்கள், சோம்பேறித்தனத்தோடு தொழுவார்கள். அல்லது இருக்கின்ற தாடிகளை எல்லாம் பீத்துக் கொள்வார்கள். இது சோம்பேறிகள் தொழக்கூடிய தொழுகை. 3 அசைவுகள் ஏற்படக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது தொழுகையில. ஆனா இவர்களுடைய தொழுகை எல்லாம் எப்படி இருக்கும்? பல அசைவுகள் ஏற்பட்டுவிடும். இப்படியான தொழுகையாளிகள் சோம்பேறிகளாக இருந்து தொழக்கூடியவர்கள் இவர்களும் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் என்ற கருத்தை இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தொழுகின்ற பொழுது அந்த தொழுகின்றவர்கள் சிந்திக்க வேண்டும். நாம் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறோம். பல வருட காலங்கள் தொழுதவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் அப்பமார்கள் எல்லாம் தொழுவாங்க, தொழுது பல வருடங்களாக இருப்பார்கள். நெத்தியில் ஒரு சின்ன தழும்பு தான் இருக்கும், ஒரு சின்ன தழும்பு தான் விளங்கும் தொழுகிறார் என்று. ஆனா பல வருட காலம் 50 வருடம் தொழுது இருப்பாரு, 60 வருடம் தொழுது இருப்பாரு. அப்பொழுதே கொஞ்சம் போலதான் அந்த நெத்தி காட்சி இருக்கும். ஆனா இன்று தொழுகின்றவர்களுடைய நிலை என்ன? நாங்கள் தொழுகிறோம் என்பது காண்பதற்காக என்று நேற்று தான் தொழுவை ஆரம்பித்திருப்பாரு. 3 நாட்களுக்கு பின்னால் அல்லது 40 நாட்களுக்கு பின்னால் அவர் வந்தால் பார்த்தால் தொழுகையில் அவருடைய அச்சு இருக்கும் உஹது மலையில் இருக்கக்கூடிய கற்களை போல.
இப்படி அச்சுகளை வைத்துக் கொண்டு தொழுகையாளி என்று நிரூபிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது தொழுகிறோம் என்று மக்கள் காண்பிக்க வேண்டும். யுராஊன் அன்னாஸ், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகிறார்களே ஒழிய அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுத தொழுகை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லி காட்டினார்கள். ஒரு கூட்டம் வருவார்கள், பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வெளிப்படும். அவர்கள் தொழுகின்ற தொழுகையை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், எப்படியெல்லாம் தொழுகிறாங்க இவங்க, இத மாதிரி நாங்க தொழ இயலாமல் இருக்கிறது என்று நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு அவர்கள் தொழுவார்கள். அவர்கள் குர்ஆனை எடுத்து ஓதுவார்கள், ஓதிக்கொண்டே போவார்கள். இப்படியெல்லாம் குர்ஆன் ஓதுகிறார்களே, எங்களால் ஓத முடியலையே என்று நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவு குர்ஆனையும் ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் தொழுத தொழுகையும் அவர்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்களும் அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டி செல்லாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இவர்கள் தொழுத தொழுகைகள் எல்லாம் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி, இவர்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி, அதனால் அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டி செல்லாது. ஈட்டியிலிருந்து அம்பை எய்து விட்டால் ஒரு பிராணிக்கு குறித்தவரை செல்கின்ற பொழுது அந்த அம்பை எவ்வளவு வேகமாக செல்கிறதோ அது போன்று அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் கலந்து வேகமாக சென்றுவிடும் என்ற கருத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவேதான் தொழுகின்றவர்கள் உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும், உண்மையான இஹ்லாஸோடு தொழ வேண்டும், உண்மையான அல்லாஹ்வையே நான் வணங்குகிறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு தொழ வேண்டும். அப்படி தொழுகின்றவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன எத்தனை நன்மைகளும் கிடைக்கின்றது. இல்லை என்று சொன்னால் வெறுமனே எந்த ஒரு உள்ளத்தில ஈமான் இல்லாமல் ஒரு காபிர் வந்து தொழுதுட்டு போனால் அதற்கு எந்த பலனும் கிடைக்காது இல்லையா? இது போலதான் உள்ளத்தில எந்த விதமான ஈமானும் இல்லாமல் தொழக்கூடியவர்கள் அவர்களுடைய தொழுகையும் ஆகிருந்து போய்விடும். எனவே அதன் மூலமாக முசீபத்து தான் வந்து சேருமே ஒழிய நல்லவைகள் வந்து சேராது. எனவே நான் தொழுகின்ற பொழுது அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன் என்று நினைத்து உண்மையான முறையில் ஐவேளை தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்றி வர வேண்டும். அப்படிப்பட்ட கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், உனக்கு அடிபணிந்து சிரம் பணிந்து வாழக்கூடிய கூட்டத்திலே எங்களை நீ சேர்த்து வைத்தருள்வாயாக. உன்னுடைய நீ கடமையாக்கிய ஐவேளை தொழுகையையும் யா அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கியருள்வாயாக. உண்மையான இஹ்லாஸோடு உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. நீ விரும்பிய நல்லோர்கள் கூட்டத்திலே எங்களை நீ சேர்த்து வைத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுகின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காட்சியை கண்களிலே கண்டவாறு நாவிலே கலிமாவோடு முழு குர்ஆனும் உள்ளத்திலே மரணமான நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தர்பாரிலே எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், புனிதம் தங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உடம்பை தாங்கி நிற்கக்கூடிய மதீனத்து மண்ணிலே எங்களுடைய உடம்புகளையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கியாமத்துடைய நாளையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலடியின் கீழ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்.